ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 60 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10,000லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம். உள்ளே போனீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வரும். ஸோ அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். பழைய ஃபோட்டோவை தயவு செய்து ஒட்டாதீங்க. அதுக்கு காரணமாக வச்சும் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் பெயர், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, அவர்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது, பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஐந்தாவது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு நிகராக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது, நீங்கள் எந்த சாதியை சார்ந்தவங்க நீங்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்சிஏ, எஸ்டி என்ன கேட்டகிரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஆதார் கார்டோட எண் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க அந்த 12 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ரெண்டுமே, மொபைல் நம்பர் 2 நம்பர் இருந்தால் 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே இமெயில் ஐடி ரெண்டையுமே மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ், உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை ஃபில்லப் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கடுத்தது தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி. ஓகேங்களா, இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு ஒரே அட்ரஸ் தான், ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர் மற்றும் தேதி என்ன, அப்படி என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் கையொப்பம், உங்களுடைய சிக்னேச்சர், இதெல்லாமே கம்பல்சரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க, எதையும் விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எக்ஸ் சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் எக்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நர்ஸு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வைங்க. அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த வேலை வாய்ப்புக்கு தகுந்த, இதே எம்பிபிஎஸ்க்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, அதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒரு இது வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட போய் இதை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ அங்கே ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட், இந்த 2 சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி வாங்கணும்.
அதுக்கடுத்து உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இவங்க சொல்லியிருக்க மொத்தம் எதுவுமே. சரிங்களா? இதில் எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் கம்பல்சரி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு 60,000 உங்களுக்கான சம்பளம். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எம்பிஹெச்டபிள்யூ சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதுதான் எம்பிஹெச்டபிள்யூ. இதுக்கு 14,000 உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்டனி அல்லது ஜாலஜி குரூப்பில் நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். தமிழ் லாங்குவேஜ் வந்து 10th கம்பல்சரி நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிடணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இல்லைன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ். இதில் நீங்கள் 2 வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/3/2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 23ஆம் தேதி தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்று நேரடியாக கொண்டு போய் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, நாங்கள் இது எல்லாத்தையும் வச்சு, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி சொன்னால் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும்னு மொத்தமாக சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வச்சு அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். எது முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் 603001. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் கிளாரிஃபை பண்ணிக்கலான்னா அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேளுங்க. 044-295-40261. இந்த நம்பருக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.